நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. என் கணவர் இறந்து 35 வருஷம் ஆகுது. அப்பொழுது என் மூத்த மகள் டீச்சர் ட்ரைனிங் அப்போ தான் முடிச்சிருந்தா. 2ஆம் மகள் கிருபா +2 முடிச்சிருந்தேன். அப்போ எல்லோரும் யோசித்தாங்க, ஐயோ இவர்கிட்ட எங்ககிட்ட சேமிப்புன்ட்டு ஒன்றும் இல்லை. அப்போ எல்லோரும் இவ எப்படி இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நடத்த போகிறா. அப்போ தான் நான் என் கணவர் இறந்த சமயத்தில் எங்கள் வீடும் கட்டி முடிஞ்சு, அதுவும் கூட கடனில் தான் கட்டினேன். ஆஃபீஸ்லேருந்து கடன் வாங்கி கட்டினது தான். எப்படி இவள் கடன் அடைச்சிட்டு எப்படி இந்த பிள்ளைங்களெல்லாம் கரையேற்றுவான்ட்டு எல்லாரும் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே யோசித்தாங்க. ஆனால் கர்த்தர் அருமையாக, கர்த்தர் நல்லவர் என்று நிரூபித்து காட்டினார். மூத்த மகளுக்கு எங்கள் நாத்தனார் பையனையே திருமணம் முடிந்தது. கிருபாவுக்கு நல்ல இடத்துல ஒரு நல்ல திருமணம் நடந்தது. எங்கள் வீடும் ஆஃபீஸர் எனக்கு வேலை கொடுக்குறதாக சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் வேலையை எனக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வயசு 47 கிட்ட ஆயிடுச்சு, என் சின்ன மகள் தான் வேலை இல்லாமல் இருக்கா, அவளுக்கு வேலை கொடுங்க, அவள் அந்த கடன் அடைப்பா அப்படின்னு சொன்னோடனே எழுதி வாங்கி என் சின்ன மகளுக்கு அந்த ஆஃபீஸில் வேலை கொடுத்து அவன் மூலமாக அந்த வீட்டு கடன்லாம் அடைப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் 2 பிள்ளைகளும் 2 மருமக்களும் என்னை ஒரு தாய் போல், 2 மருமகன்களும் என்னை ஒரு தாய் மாதிரி தான் வச்சு நடத்தி அருமையாக என்னை வழி நடத்துனாங்க. எந்த குறைவும் இல்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எங்கள் குடும்பம் போகுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எப்போதும் ஜெபம், பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெறுறாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும், அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக, அவருக்கு சாட்சியாக பிள்ளைகளாக இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் மருமகன் ஒரு போதகராக இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தரை மட்டும் நடத்தி வந்திருக்காரு. இனிமேலும் நடத்துவார். கர்த்தரை நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்கிட்ட பென்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் என் பிள்ளைகளும் கர்த்தரை கிருபையினால் என் பிள்ளைகளும் மருமகமாக என்னை அருமையாக நடத்துகிறாங்க. கர்த்தரை நமஸ்காரம்.